2017ஆம் ஆண்டு வெளியான கன்னட மொழி படத்திலிருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. தனுஷ் நடித்த பரட்டை என்கிற அழகு சுந்தரம் திரைப்படமானது 2005ஆம் ஆண்டு வெளியான கன்னட மொழி படத்திலிருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. சூர்யா நடித்த பேரழகன் திரைப்படமானது 2002ஆம் ஆண்டு வெளியான மலையாள மொழி படத்திலிருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. விக்ரம் நடித்த காசி திரைப்படமானது 99ஆம் ஆண்டு வெளியான மலையாள மொழி படத்திலிருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. பிரசாந்த் நடித்த அந்தகன் திரைப்படமானது 2018ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி படத்திலிருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. அர்ஜுன் நடித்த ஏழுமலை திரைப்படமானது 2001ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. சிம்பு நடித்த சரவணா திரைப்படமானது 2005ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. தனுஷ் நடித்த உத்தமபுத்திரன் திரைப்படமானது 2008ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. ஜித்தன் ரமேஷ் நடித்த ஜித்தன் திரைப்படமானது 2004ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. விஷால் நடித்த வெடி திரைப்படமானது 2008ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. பிரசாந்த் நடித்த ஆனழகன் திரைப்படமானது 91ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. சிம்பு நடித்த வந்தா ராஜாவாதான் வருவேன் திரைப்படமானது 2013ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. ஜெயம் ரவி நடித்த எம் குமரன் திரைப்படமானது 2003ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. சிம்பு நடித்த வானம் திரைப்படமானது 2010ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. பிரசாந்த் நடித்த சாகசம் திரைப்படமானது 2012ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. விஷால் நடித்த அயோக்கியா திரைப்படமானது 2015ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. சரத்குமார் நடித்த சென்னையில் ஒரு நாள் திரைப்படமானது 2011ஆம் ஆண்டு வெளியான மலையாள மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. விஜய் சேதுபதி நடித்த காதலும் கடந்து போகும் திரைப்படமானது 2010ஆம் ஆண்டு வெளியான கொரியன் திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. தனுஷ் நடித்த அது ஒரு கனாகாலம் திரைப்படமானது 85ஆம் ஆண்டு வெளியான மலையாள மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. கார்த்தி நடித்த சிறுத்தை திரைப்படமானது 2006ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. சிம்பு நடித்த குத்து திரைப்படமானது 2003ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. தனுஷ் நடித்த யாரடி நீ மோகினி திரைப்படமானது 2007ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. விக்ரம் நடித்த மஜா திரைப்படமானது 2005ஆம் ஆண்டு வெளியான மலையாள மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் நடித்த நெஞ்சுக்கு நீதி திரைப்படமானது 2019ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. சிம்பு நடித்த தம் திரைப்படமானது 2002ஆம் ஆண்டு வெளியான கன்னட மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. விக்ரம் நடித்த தெய்வ திருமகள் திரைப்படமானது 2001ஆம் ஆண்டு வெளியான ஹாலிவுட் திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. சிம்பு நடித்த ஒஸ்தி திரைப்படமானது 2010ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. ஆர்யா நடித்த கஜினிகாந்த் திரைப்படமானது 2015ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. சூர்யா நடித்த தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படமானது 2013ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. விக்ரம் நடித்த கடாரம் கொண்டான் திரைப்படமானது 2010ஆம் ஆண்டு வெளியான பிரெஞ்சு மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. ஆர்யா நடித்த பெங்களூர் நாட்கள் திரைப்படமானது 2014ஆம் ஆண்டு வெளியான மலையாள மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. பிரசாந்த் நடித்த லண்டன் திரைப்படமானது 2001ஆம் ஆண்டு வெளியான மலையாள மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. பிரசாந்த் நடித்த ஜானி திரைப்படமானது 2007ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. பிரசாந்த் நடித்த மம்பட்டியான் திரைப்படமானது 83ஆம் ஆண்டு வெளியான மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. பிரசாந்த் நடித்த ஜெய் திரைப்படமானது 2002ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. பிரசாந்த் நடித்த ஷாக் திரைப்படமானது 2003ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. பிரசாந்த் நடித்த பிரியாத வரம் வேண்டும் திரைப்படமானது 99இல் வெளியான மலையாள மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. பிரசாந்த் நடித்த அப்பு திரைப்படமானது 91ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. அர்ஜுன் நடித்த வல்லக்கோட்டை திரைப்படமானது 2007ஆம் ஆண்டு வெளியான மலையாள மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. பிரசாந்த் நடித்த ஆசையில் ஒரு கடிதம் திரைப்படமானது 98ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. அர்ஜுன் நடித்த ஃப்ரெண்ட்ஷிப் திரைப்படமானது 2018ஆம் ஆண்டு வெளியான மலையாள மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. அர்ஜுன் நடித்த மணிகண்டா திரைப்படமானது 2000ஆவது ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. அர்ஜுன் நடித்த ஆணை திரைப்படமானது 2004ஆம் ஆண்டு வெளியான ஹாலிவுட் திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. அர்ஜுன் நடித்த சுதந்திரம் திரைப்படமானது 98ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. அர்ஜுன் நடித்த ரோஜாவை கில்லாதே திரைப்படமானது 88ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. அர்ஜுன் நடித்த நன்றி திரைப்படமானது 84ஆம் ஆண்டு வெளியான கன்னட மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. அர்ஜுன் நடித்த தாய்மேல் ஆணை திரைப்படமானது 87ஆம் ஆண்டு வெளியான பெங்காலி மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. அமலாபால் நடித்த அம்மா கணக்கு திரைப்படமானது 2015ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. நானி நடித்த ஆஹா கல்யாணம் திரைப்படமானது 2010ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. ஜோதிகா நடித்த காற்றின் மொழி திரைப்படமானது 2017ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. ஹரிஷ் கல்யாண் நடித்த தாராள பிரபு திரைப்படமானது 2012ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. தனுஷ் நடித்த குட்டி திரைப்படமானது 2004ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. தனுஷ் நடித்த சீடன் திரைப்படமானது 2002ஆம் ஆண்டு வெளியான மலையாள மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது.
தனுஷ் நடித்த நையாண்டி திரைப்படமானது 93ஆம் ஆண்டு வெளியான மலையாள மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. ஜெயம் ரவி நடித்த ஜெயம் திரைப்படமானது 2002ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. சரத்குமார் நடித்த ஜக்குபாய் திரைப்படமானது 2001ஆம் ஆண்டு வெளியான பிரெஞ்சு மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. ஜெயம் ரவி நடித்த மழை திரைப்படமானது 2004ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. ஜெயம் ரவி நடித்த தில்லாலங்கடி திரைப்படமானது 2009ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. ஜெயம் ரவி நடித்த உனக்கும் எனக்கும் திரைப்படமானது 2005ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. ஜெயம் ரவி நடித்த சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படமானது 2006ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. சரத்குமார் நடித்த நம் நாடு திரைப்படமானது 2006ஆம் ஆண்டு வெளியான மலையாள மொழி படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. விக்ரமின் கண்களின் வார்த்தைகள் திரைப்படமானது 96ஆம் ஆண்டு வெளியான கன்னட மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. அருண் பாண்டியன் அவர்களின் ஆசை தம்பி திரைப்படமானது 89ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. வித்தார்த்தின் ஆள் திரைப்படமானது 2008ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. அரண்மனை கிளி திரைப்படத்தை 94ஆம் ஆண்டில் தெலுங்கு மொழியில் ரீமேக் செய்து நடித்தார் அர்ஜுன் அவர்கள். மன்னவரு சின்னவரு திரைப்படமானது 98ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு மொழி திரைப்படத்தில் இருந்து ரீமேக் செய்யப்பட்டது.